பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். திங்கட்கிழமை பங்குச்சந்தை நிப்டியோட நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தை நிப்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 26,238 நேர்மறைனும் 26,162 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 26,237. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். இந்த துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் எதிர்முறைக்கு வர மாதிரி முயற்சி பண்ணாங்க. காளைகளை அது தடுத்து நிறுத்தி எதிர்முறைக்கு மேலே போகிறதுக்கு 9:15 12 மணி வரைக்கும் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து நேர்மறைக்கு கீழே வந்து இன்று பங்குச்சந்தையோட முடிவு 26,204. நேர்மறை எதிர்மறை இரண்டுக்கும் நடுவில் தான் இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து நாளை திங்கட்கிழமையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்ப்போம். திங்கட்கிழமை பங்குச்சந்தை நிப்டியோட நிலையில் எந்தவித மாற்றமும் கிடையாது. 2 நாளா நேர்மறை எதிர்மறையில் தான் பங்குச்சந்தை இயங்கி கொண்டிருக்குது. அதை பொறுத்து திங்கட்கிழமையோட காலையோட நேர்மறை 26,238, இலக்கு 1 26,332, இலக்கு 2 26,458. கரடியோட எதிர்மறை 26,162, இலக்கு 1 26,082, இலக்கு 2 25,958. பங்குச்சந்தையில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்வோம். நன்றி.